சனி பகவான் வக்ர பயிற்சி எந்த மாற்றங்கள்லாம் கொடுக்க போறாரு? வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, கடன் பிரச்சனைனால முடியல சாமி, ஏண்டா வாழ்றேன்னு தெரியல, கடன் பிரச்சனை ரொம்ப சிக்கி வைக்குது. உங்களை கடன் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய கணவன் மனைவி ஒற்றுமையில நீங்க படுற பாடு, உங்களை புரிஞ்சுக்காம அவங்க படுத்துற கஷ்டம், அவங்க கொடுக்கிற டார்ச்சர், இதுல இருந்து எப்படா வெளியே வருவோன்னு காத்திருக்கிற உங்களுடைய கவலை. ஸோ இதை வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தியாகக்கூடிய சனி பகவான் வக்ர பயிற்சி. கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, நம்ம என்ன விஷயம் இப்ப பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி அதிகாலையில் நம்முடைய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர்கிறார். மீன ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி நகர்கிறார். அப்ப வக்ரம் அடைகிறார். அப்ப வக்ரம் அடைஞ்சார்னா அவர் என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரி, இந்த வக்ரம் எவ்வளவு நாட்கள் இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 138 நாட்கள். அதாவது ஜூலை 27 அதிகாலையில் தொடங்குற தன்னுடைய வக்ர செயல்பாடு சனி பகவான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் வக்ரத்திலே இருப்பார். வக்ரம் அடையும் அவர் வக்ர நிலை முடிக்கும் போது பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தன்னுடைய வக்ர நிலையை முடிப்பார் அப்படிங்கிறது கிரகத்துடைய கணக்கு. ஸோ இந்த 138 நாட்கள்ல உங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போறார். மேலும் குருவுடைய பார்வை நம்முடைய சனி பகவானுக்கு வக்ர பயிற்சி காலங்களில் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் பாத்தீங்கன்னா அப்படியே சிம்மத்தை நோக்கி அதிசாரமாக சொல்லக்கூடிய காலம் மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். குறைஞ்சது ஒரு 100 நாள் என்ஜாய்மெண்ட் வச்சுக்கோங்க, 40 நாள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகேவா? அப்ப இது முன்ன பின்ன வரும். ஓகே, இதுல நீங்க என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணுங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக துல்லியமா வக்ர பயிற்சி காலங்களில் நான் இன்னும் ஸ்பெஷலாக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஏற்கனவே வீடியோ போட்டிங்களா சார் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் இதை நுணுக்கமாக எடுத்துகிட்டு உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றம் வருதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ஆதரவு கட்டாயமாக எனக்கு வேணும், நம்ம சேனலுக்கு வேணும். ஓகே, கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு விருச்சிக ராசிக்காரங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா ஒரு லைஃப்ல பெரிய பலம். நீங்க யார் கூட இருக்கீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய எனர்ஜி எப்பயுமே கொடுப்பீங்க, உங்களுடைய வில் பவர் கொடுப்பீங்க, உங்களுடைய நல்ல விதமான ஆளுமை கொண்ட சக்தியை கொடுப்பீங்க. ஆனா இப்போ வரையும் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்த வார்த்தையை ஒரு 5 ராசிக்கு பயன்படுத்தலாம். அதில் நீங்களும் முதன்மையானவர்கள். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எல்லா விதமான விஷயங்களையும் விட்டு கொடுத்து மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பற்றி நீங்கள் யோசித்து உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய செயல்பாடு வக்ரம் பெற்ற சனி பகவானுடைய இந்த 100 நாட்கள்ல நிறைய மகிழ்ச்சி உண்டு. நிறைய விஷயங்கள்ல உணர்வுபூர்வமாக சந்தோஷமா இருக்க போறீங்க. இந்த 38 நாட்கள் நீங்க என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்குங்கிறத தெளிவா சொல்லுவோம். ஏன்னா மொத்தம் 138 நாள். அப்ப இந்த 100 நாள் ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்முடைய கடகராசியில் அமர்ந்திருக்க குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமா உங்களை பார்க்கிறார். விருச்சிகராசிக்காரரையும் உங்களை பார்க்க. இப்போ 9ஆம் பார்வை மூலமா வக்ரம் பெற போகின்ற சனி பகவானையும் பார்க்க. ஸோ அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, குரு பார்வை உங்களுக்கே கிடைக்கிறதுனால
அதே போல வக்கரம் பெறுகின்ற சனி பகவானுக்கும் குரு பார்வை கிடைக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த சனி வக்கர பயிற்சிக்காரங்கள அதிகமான ஒரு ஜாக்பாட் 100க்கு 100 மதிப்பெண் பெறக்கூடிய நபர்கள்ல நீங்க மிகப்பெரிய முக்கியமான நபராக உறுதியா இருப்பீங்க. ஆக்சுவலா நீங்க தான் ஃபர்ஸ்டா இருப்பீங்க, பெஸ்டா இருப்பீங்கன்னு சொல்ல முடியும். இது உங்களுக்கு என்ன சொல்றேன்னா உங்களை உசுப்பத்தி வர மாதிரியோ இல்லை வேற எந்த கான்செப்ட்லையும் பேசல, பொதுவாக பேச கிரக ரீதியாகவே கேட்ச் பண்ணி தான் எடுத்துக்கிருக்கும். ஓகே, அப்ப கிரகத்தின் தன்மையில பார்க்கும்போது குருவுடைய பரிபூர்ணமான அருள் மூலமாக வக்கரம் பெற்ற சனி பகவான குரு 100 நாட்கள் கண்ட்ரோல் பண்ற. அப்ப இவ்வளவு நாள் இவன் கஷ்டப்பட்டான், இவ்வளவு நாள் இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இவங்க படாத கஷ்டம் கிடையாது, கொஞ்ச நாள் அவங்க ரெஸ்ட் விடுவோம், கொஞ்ச நாள் அவங்க நிம்மதியாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வாழ்க்கைய அர்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு குருவுடைய ஆர்டர் படி சனி பகவான் என்ன பண்ண போறாரு, குடும்ப ஒற்றுமை நிலைநாட்ட போறார். உங்களுக்கு உள்ள மனசுல உள்ள கவலை, தடை, போராட்டம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு எப்படிமா இருக்க, சந்தோஷமா இருக்கேன், எப்படி தம்பி இருக்க, சந்தோஷமா இருக்கேன்னு விருச்சிக ராசிக்காரர்கள் சந்தோஷமாக இருக்கேன் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்க லைஃப்ல பெரிய தடுமாற்றம் இல்லாத ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார். விளையாட்டுலாக சந்தோஷம் ஒரு பக்கம் கொஞ்சம் வந்தாலும் தடுமாற்றம் நிறைய இருந்திருக்கும். ஸோ இப்போ தடுமாற்றம் கிடையாது, நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி நீங்க பயணிக்க போறீங்கிறது உறுதி. அதே போல இந்த இளைய சகோதரர் மூலமா பிரச்சனை, அதே போல மூத்த சகோதரர்கள் மூலமா பிரச்சனை, சகோதரிகள் மூலமா பிரச்சனைன்னு சொல்லி விருச்சிக ராசிக்காரங்க சொல்லாம இருப்பது ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா கூட பிறந்த உறவுகள் மூலமாகவும் செதுக்கப்பட்டவர்கள் நீங்க. கூட பிறந்த அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உங்க கூட பிறந்த உறவுகள் உங்களை செதுக்கி செங்கலெடுக்க வச்சுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த காயப்படுத்தின உறவுகளே உங்களுக்கு மருந்தா இனிமே இருக்க போறாங்க. உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்துக்கிட்டு தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக வலிமையா இருக்கு. ஸோ இப்போ விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை அப்படிவோம். பெண் பொருள் சேர்க்கையும் உண்டு, பொன் பொருள் சேர்க்கையும் உண்டு. திருமணத்துக்காக வரம் பார்த்துக்கிட்டீங்கன்னா வரணும் அமைஞ்சிடும். உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கண்டிப்பா தேடி அமைச்சான்னு லட்சியம் எடுத்தீங்கன்னா உறுதியா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமண வாக்கியம் உறுதியா உண்டு. அதே போல குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க விருச்சிக ராசிக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகள் மூலமாக நிறைய மனக்கசப்பு, குழந்தைகள் மூலமா நிறைய பிரச்சனை அப்படிங்கிற சூழ்நிலை உள்ள உங்களுடைய லைஃப்ல உங்க குழந்தைகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல அன்பு காட்டக்கூடிய பாக்கியம். இன்னார் மகன் தான் இவங்கன்னு சொல்ல விட்டுட்டு இன்னார் அப்பா அம்மா தான் இவங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க குழந்தை உங்களுக்கு ஸ்டேஜில் ஏற்றி பேரையும் புகழையும் அந்தஸ்தையும் அங்கீகாரத்தையும் பெற்று தருவதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக சூப்பராக இருக்கு. ஓகேவா? அப்ப இங்க என்ன கவனம் செலுத்தணும்னா, யாரையும் நம்பி ஏமாந்து கஷ்டப்பட்டு போராடின போராட்டம் போவதும், நான் என்னுடைய வாழ்க்கையை அணிவித்து வாழ்க்கையோடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி வாழ போறேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க என்ன பண்ணும், உங்களுடைய மைண்ட்ல ஸ்டோர் பண்ணும். ஏன்னா நீங்க என்னதான் தெளிவா இருந்தாலும் உங்களை குழப்பதற்கே சில கூட்டங்கள் கூடயே இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களை பத்தி நீங்க யோசிக்கணும், அவசரப்படக்கூடாது. சரியா? சரி, இப்ப இந்த வக்ரம் பேச்சிக்கூடிய இந்த சனி பகவான் மீதி உள்ள 38 நாட்கள் உங்களை என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணும், நீங்க எப்படி இருக்கணுங்கிறத ப்ரூவ் பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க தனக்கு வரக்கூடிய லாபங்கள் என்னங்கிறத வெளியே சொல்லக்கூடாது. தன் வீட்டில் உள்ள மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சரியான முறையில் மதிப்பு மரியாதை கொடுக்கணும். அவங்களை அசால்ட்டாக எடுத்துக்க கூடாது. அப்பெல்லாம் அவங்களோட தேவையில்லாத விவாதம் பண்ணக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லாபம் வருதுன்னு வெளிப்படையாக சொல்லக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணி நிதானமாக வேலை பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ராசியில் நம்மளுடைய துலாம் ராசி தான் ஃபர்ஸ்ட் இடம் அப்படின்னு சொல்லி பெஸ்டான மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக இருக்கு. அப்போ குடும்பம் சார்ந்த விஷயங்கள், ரகசியங்கள், இல்லற வாழ்க்கை, அதே போல உங்களுடைய ரகசியங்கள் சார்ந்த விஷயங்களை வெளிப்படையா யார்ட்டையும் சொல்லாதீங்க.
ஏன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தையோ உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களை வெளிப்படையாக சொன்னீங்கன்னா உங்களை தேவையில்லாமல் மிஸ்யூஸ் பண்ணி உங்களை லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் கவனமாக இருந்தால் எல்லா வித மாற்றமும் எல்லா விதமான முன்னேற்றமும் உங்களுக்கு நம்முடைய கோச்சார கிரகமான சனி பகவான் உறுதியாக கொடுப்பார். நேயர்களே, தற்போது வரை சனி வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு நடக்க போகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் ஒரு 20-30% ரியாலிட்டியாக கிடைக்கும். அப்போ 20 to 30 தான் கிடைக்குமா, நாங்கள் எதிர்பார்க்க எல்லாமே நடக்காதா, எல்லாமே கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ள கேள்வி வச்சுருந்தீங்கன்னா, ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலம் மட்டும்தான் இப்போ நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம். இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கு. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அதே போல் பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுடைய ராசி கட்டம், அம்ச கட்டம்னு சொல்லி 2 கட்டங்கள் நம்ம எழுதி கொடுப்போம். ஸோ அதன் அடிப்படையில் உங்களுடைய லக்னம் என்ன, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்காரு, லக்னாதிபதியோடு யார் சேர்ந்திருக்கா, தற்போது நடக்கும் தசாநாதன் யாரு, புத்திநாதன் யாரு, இந்த தசாநாதனுடன் அல்லது புத்திநாதனுடன் ஏதும் ஒரு பாவ கிரகங்கள் சேர்ந்திருக்கா அல்லது பாவ கிரகங்களுடைய பார்வை இருக்கா. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணோம். ஸோ அப்படி அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணி உங்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால சம்பந்தப்பட்ட உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு துல்லியமாக நீங்கள் பலன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஓகேவா? அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் தெளிவாக ஆராய்ஞ்சு உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிடலாம். ஓகே? இதை தாண்டி சார் எனக்கு ஜாதகமே இல்லையே, எனக்கு பிறந்த தேதி எழுதி வைக்கலை, என்னோடய பேர் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நேர்களும் நம்ம வீடியோ பார்க்கலாம். ஏன்னா இப்போ தான் நம்ம பேரை வச்சு ராசியை கால்குலேட் பண்ணுறோம்ல. ஸோ அதன் அடிப்படையில் கூட நான் ஃபாலோ பண்ணிக்கிருக்கேன் சார் உங்களை. நான் எனக்கு என்னென்னா என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்றேன், ஜாதகம் இல்லாட்டியும் பார்க்கலாமா, நீங்கள் சொன்ன அந்த டீட்டெயில்ஸ் இல்லாட்டியும் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, உறுதியாக பிரசனம் என்ற ஒரு அற்புதமான செயல்பாடு மூலமாக உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு துல்லிய பலன் எடுக்க முடியும். சரியா? ஸோ நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக கொடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வீடியோ நம்ம பேசுகிறோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஷூட் எடுக்கும். உங்களுக்கு அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிறத செக் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லி அதை ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்போ நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே வந்தால் தான் உங்களுக்கான விஷயங்களை நம்ம தெளிவாக துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் எங்களுடைய அன்பு நேயர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.